கடந்து வந்த பாதை யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசி பலன், கோச்சார பலன். மேசம் முதல் மீன வரையிலே வார ராசி பலன், கோச்சார பலன். முதலாவதாக மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு எண்ணிய எண்ணங்களும் எடுத்த காரியங்களும் வெற்றி உண்டாகும். அவசரப்பட்டு எந்த காரியத்தில் இறங்க வேண்டாம், நிதானித்து எந்த காரியத்தில் இறங்குங்க, காரியம் கைகூடும். மனக்கலக்கங்களும் மனச்சங்கட்டங்களும் இருந்தாலும் இந்த வாரத்திலே நிவர்த்தி அடையக்கூடிய வாரம். எடுத்த காரியத்திலே இடையூறுகள் வராது, கலக்கம் வேண்டியதில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு காரியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எந்த இடத்துல சென்றாலும் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமை வேண்டும். ரிஷபராசி என்பவர்கள் அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு எந்த இடத்திலும் வெற்றி காணக்கூடியதுதான். அவசரம் இல்லாமல் பொறுமையாக இறங்கி வந்தால் காரியம் கைவிடும். உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி என்பவர்களுக்கு எண்ணமும் எடுத்த காரியங்களும் கைகூடி வரக்கூடிய நேரம் தான். மனசில் ஒரு காரியத்தை நினச்சிட்டு இருந்தாலும் அந்த காரியங்கள் வெற்றி உண்டாகும். வெளியூர் சென்றவங்கனால இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரக்கூடியது. இந்த வாரத்திலே மிக சிறப்பாக இருக்கும். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு எந்த ஒரு இடத்தில் சென்றாலும் அந்த இடம் வெற்றி உண்டாகக்கூடியதுதான். கொடுக்கல் வாங்கல இருக்கிற சிறு சிறு பிரச்சனைகளுக்கு இந்த கடகராசி நேயருக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து சேரும். அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கும் அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி இந்த வாரத்தில் வந்து சேரக்கூடியது. யோகமான வாரனே சொன்னால் இந்த கடகராசி நேயர்கள் எந்த காரியத்திலும் துணிஞ்சு செய்யலாம். உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பாக. சிம்மராசி நேயர்களுக்கு யோக காரணம் இந்த வாரம். எந்த இடத்துல இருந்தாலும் இந்த சிம்மராசிக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். நல்ல ஒரு தொழில் முறையில் இருக்கும் சில சங்கட்டமெல்லாம் மாறுது. தொழிலில் இருக்கும் போட்டி பொறாமையெல்லாம் இந்த சிம்மராசிக்கு இந்த வாரத்தில் நிவர்த்தி ஆகிடும். எடுத்த காரியங்கள் கைகூடக்கூடிய நேரம். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இந்த சிம்மராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு மனக்கணக்குங்கள்லாம் மாறுது. கன்னிராசிக்காரருக்கு ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மனக்கலக்கமெல்லாம் இந்த கன்னிராசிக்கு மாறுது. கன்னிராசிக்கு எதையுமே துணிஞ்சு செய்ய வெற்றி உண்டாகும். கலக்கம்பப்பட்டு இருந்த காரியத்தில், துன்பமாக நினச்சிட்டு இருந்த ஒரு காரியத்தில், மனசுலேயே போட்டு அழுந்திட்டு இருந்த ஒரு காரியம் இந்த வாரம் ஒரு நிவர்த்தி ஆகக்கூடியது தான். அதனால் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு சிறு சிறு சங்கட்டங்கள்லாம் மாறுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சிறு பிரச்சனைகள்லாம் இந்த துலா ராசிக்கு நன்மையாக முடியக்கூடும். மன சங்கட்டங்கள் மாறும். மனைவி வழியிலே இருக்கக்கூடிய, அதாவது மனைவியினுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களுடைய வழியில் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இந்த துலாம் ராசிக்கு இருக்குது. அந்த துலாம் ராசிக்காரருக்கு இருக்கும் சில பிரச்சனைகள்லாம் மாறக்கூடியது. நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு இடம் சென்றால் வெற்றி உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்கள் தொழிலில் சிறு சிறு பிரச்சனை. விருச்சிக ராசிக்காரருக்கு தொழில் முறையில் சிறு சிறு சங்கடம், சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டுருது. தொழில் செஞ்சுட்டு இருக்கிற இடத்துலையும் சிறு பிரச்சனை ஏற்படுது. ஆகையினால உங்களுக்கு இந்த வாரத்தில் அதுக்கு ஒரு நிமோச்சனம் உண்டாகக்கூடியது. உங்களுக்கு பெருமாள் வழிபாடு இந்த விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு சிறு சிறு சங்கட்டம் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள், மனக்கலக்கங்கள் அனைத்துமே மாறக்கூடியது. குடும்பத்திலும் சரி, தொழில் முறையிலும் சரி, சகோதர வர்க்கத்திலையும் இந்த தனுசு ராசிக்கு சிறு சிறு சங்கடங்கள் இருக்குது. இந்த சகோதர வர்க்கத்தில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு பிரச்சனைகள், அண்ணன் தங்கச்சிக்குள்ளே ஏற்பட்டு வரும் பிரச்சனைகள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்கு மாறி உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய நேரம் தான். உங்களுடைய ராசிக்கு முனீஸ்வரர் வழிபாடு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு எந்த இடம் சென்றாலும் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். மகர ராசிக்காரருக்கு மனக்கலக்கங்கள்லாம் இனிமேல் மாறுது. உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை உண்டாகக்கூடிய நேரம். மனையிலே சிறு சிறு சங்கடம் இருந்தாலும் அந்த சங்கட்டங்கள்லாம் மாறுது. எதிர்பார்த்திருந்த காரியம் ஒன்று உங்களுக்கு கைகூடி வரக்கூடியது. ஆகையினாலே எதையும் இந்த மகர ராசிக்காரர்கள் துணிஞ்சு செய்யலாம். பெருமாள் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு நன்மையான யோகத்தை உண்டாகக்கூடியது. யோகக்காரர்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எதையும் தெரிஞ்சு செய்யலாம். உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய நேரம் தான். கொடுக்கல் வாங்கலில் இருக்கிற சிறு பிரச்சனைகள்லாம் மாறுது. சகோதர வழியிலே ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து சேரக்கூடியது. இந்த கும்பராசிக்காரர் விநாயகமூர்த்தி வழிபாடு அவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இறுதியாக மீனராசி நேயர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள்லாம் மாறி நன்மை உண்டாகக்கூடியது. அவர் உடல் ரீதியாக ஏற்பட்டு வரும் சங்கடங்கள்லாம் மாறுது. பள்ளி படிக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு கல்வி யோகத்தை உண்டாகக்கூடியது. மன சங்கடங்களும் மனக்கிரங்களும் மாறக்கூடியது. உங்களுக்கு காலை எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்து வர
இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி. செல்வராஜ் ஜோதிடர். மேசராசி வழிபட வேண்டிய கடவுள் எது? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் 3 வீடியோவுக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே குலுக்கல் முறையில் கிஃப்ட்டுகள் கொடுக்கப்படும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்து கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.